திவ்ய ஸ்பிரித்து சாந்தவானவர் திருநாளுக்கு பின் வரும் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கான தியான பிரசங்கம். கோபம் என்கிற பாவத்தின் பேரில் அசிஸ்டர் அல்போன்ஸ் மரி லிகோரியா நிகழ்த்திய தியான பிரசங்கம். தன் சகோதரனை கோபிக்கிற எவனும் நியாய தீர்ப்புக்கு ஆளாவான். கோபம் நெருப்பை ஒத்திருக்கிறது. ஆதலால் நெருப்பானது அதனுடைய செயல்பாட்டில் உக்கிரமமாக இருப்பது போலவும், மேலும் அது உண்டாக்கும் புகை பார்வையை மறைப்பது போலவும், கோபமானது 1000 வரம்பு மீறிய செயல்களுக்குள் மனிதரை துரிதமாய் சீரிப்பாய வைக்கிறது. மேலும் கோபமானது அவர்களுடைய பாவகரமான துர்நடத்தையை காணாமல் இருக்கும்படி மறைக்கிறது. இதன் மூலமாக நித்திய மரண தீர்வின் அபாயத்தில் அவர்களை நிறுத்தி வைக்கிறது. தன் சகோதரனை கோபிக்கிற எவனும் நியாய தீர்ப்புக்கு ஆளாவான் என்று நமது ஆண்டவர் தாமே கூறுகிறதை அச்சிஷ்ட மத்திய சுசேஷத்தில் வாசிக்கிறோம். கோபமானது மனிதனுக்கு எவ்வளவு பொல்லாத கேடாக இருக்கிறதென்றால், அது அவனுடைய முகத்தோற்றத்தையே உருக்குலைத்து விடக்கூடியதாக இருக்கிறது. அவன் எவ்வளவு அழகிய தோற்றமும் பெருந்தன்மையும் உடையவனாய் இருந்தாலும் அடிக்கடி கோப உணர்ச்சிக்கு இடம் கொடுப்பானேயாகில் அகோர உருவமுடைய ஒரு அரக்கனைப் போலவும் பேரச்சம் தரும் காட்டு மிருகம் போலவும் தோன்றுவான் என்று அச்சிஸ்டர் பேசில் கூறுகின்றார். இவ்விதமாக கோபமானது மனிதர்களுக்கு முன்பாக நம்மை உருக்குலைந்த தோற்றத்தை உடையவர்களாக உருமாற்றும் என்றால், சர்வேஸ்வரனுடைய மகாபரிசுத்த திவ்ய திருக்கண்களுக்கு முன்பாக நம்மை கோபமானது இன்னும் எவ்வளவு அதிக கொடூரமான விதமாக உருச்சிதைக்கப்பட்டவர்களாக காண்பிக்கும் என்பதை கருத்தில் கொள். இப்பிரசங்கத்தில் முதல் தியான கருத்தாக அடக்க முடியாத, கட்டுப்படுத்த முடியாத கோபமானது ஆத்துமத்திற்கு கொண்டு வரும் அழிவை பற்றி காண்பிப்பேன். 2வது தியான கருத்தாக நமக்கு கோபமூட்டக்கூடிய சகல சந்தர்ப்பங்களிலும் நாம் எவ்வாறு கோபத்தை கட்டுப்படுத்தி அடக்க வேண்டும் என்பதை பற்றி காண்பிப்பேன். முதல் தியான கருத்து, கட்டுப்படுத்தாத கோபமானது ஆத்துமத்திற்கு கொண்டு வரும் அழிவு. கோபமானது ஆத்துமத்தினுள் சகல திண்மைகளும் நுழையக்கூடிய வாசல் கதவாக இருக்கிறது என்று அச்சிஸ்டர் ஜெரோம் கூறுகின்றார். கோபமானது பகை சண்டைகளுக்கும் தேவதூஷணத்திற்கும் அநீத செயல்களுக்கும் துர்மாதிரிகளுக்கும் இழிவான காரியங்களுக்கும் மற்ற அநேக குற்றங்களுக்கும் மனிதர்களை இட்டுச் செல்கிறது. கோப உணர்வானது புத்தியை இருளடைய செய்கிறது. கோபமானது மனிதனை மிருகமாகவும் பைத்தியக்காரனாகவும் செயல்பட வைக்கிறது. கடுஞ்சினத்தால் என் கண்கள் இருண்டு போனது என்று யோபாகமத்தில் வாசிக்கிறோம். தேவசாபத்தை குறித்து என் கண் கலக்கமுற்றிருக்கிறது என்று சங்கீதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆதலால் கோபமுள்ள ஒரு மனிதனால் எது நீதியுள்ளது, எது அநீதியானது என்பதை பகுத்தறிந்து பார்க்கக்கூடாமல் போகிறது என்று அச்சிஸ்டர் பொனவெந்தூர் கூறுகின்றார். ஒரே வார்த்தையில் கூற வேண்டுமாகில், கோபமானது ஒரு மனிதனிடமிருந்து விமரிசையையும் புத்தியையும் அறிவையும் முற்றிலுமாக அகற்றிவிடுகிறது என்று அச்சிஸ்டர் ஜெரோம் கூறுகின்றார். எனவேதான் அச்சிஸ்டர் யாகப்பர் மனிதனுடைய கோபம் தேவநீதியை பிறப்பிக்க மாட்டாது என்று தமது நிருபத்தில் அறிவுறுத்துகின்றார். கோபத்தில் இருக்கும் மனிதனுடைய செயல்பாடுகள் தேவநீதிக்கு ஒத்தவையாக இருக்காது. அதனால் அவை குற்றமில்லாதவையாக இருக்க முடியாது. தன் கோபத்தின் உந்து விசையை கட்டுப்படுத்தாத ஒரு மனிதன் கோபத்தை மூட்டியவன் மீது எளிதில் வெறுப்பு கொள்கிறான். இதனால்தான் கோபத்தில் நீடித்து நிலைத்திருப்பதே வெறுப்பாகும் என்று அச்சிஸ்டர் அகுஸ்தினார் கூறுகின்றார். ஆகவே கோபம் என்பது திடீரென்று தோன்றுகிறது, ஆனால் வெறுப்பானது நீடித்து நிலைத்திருக்கிறது என்று வேதபாரகரான அச்சிஸ்டர் தாமஸ் அக்வினாஸ் எழுதி வைத்தார். அப்படியென்றால் ஒருவனிடம் கோபம் நீடித்து நிலைத்திருக்கிறது என்றால் அவனிடத்தில்
வெறுப்பும் குடிகொண்டு அவனை ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிறது போல் தோன்றுகிறது. ஆனால் சிலர் இப்படி கூறுவார்கள், நான் தான் இந்த வீட்டின் தலைவன், நான் கட்டாயமாக என் பிள்ளைகளையும் பணிவிடைக்காரர்களையும் திருத்த வேண்டியிருக்கிறது. ஒழுங்கினங்களை காண நேரிட்டால் நான் கட்டாயமாக என் குரலை உயர்த்த வேண்டியிருக்கிறது. ஆனால் நான் அதற்கு பதில் கூறுவேன், ஒரு சகோதரன் மீது கோபம் கொள்வது என்பது ஒன்று, அதே சமயம் சகோதரனுடைய பாவத்தின் மட்டில் கோபப்படுவது என்பது மற்றொன்று. பாவத்திற்கு எதிராக கோபப்படுவது கோபமாகாது, ஆனால் அது ஆத்ம ரட்சணிய ஆவலாகும். ஆதலால் பாவத்தின் மட்டில் கோபப்படுவது நீதியானது மட்டுமல்லாமல் சில சமயங்களில் அது ஒரு கடமையாகவும் இருக்கிறது. ஆனால் நம்முடைய கோபத்துடன் கூட கட்டாயமாக விமர்சை என்கிற புண்ணியம் இருக்க வேண்டும். மேலும் நம்முடைய கோபம் பாவிக்கு எதிராக இல்லாமல் பாவத்திற்கு எதிராக மட்டுமே கட்டாயமாக அதே நோக்கியதாக மட்டுமே வெளிப்படையாக தோன்ற வேண்டும். நாம் திருத்த வேண்டிய நபர்கள் நாம் அவர்கள் மேல் கோபப்படும் போது வெறுப்பு கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தார்கள் என்றால் அவர்களை திருத்துவதற்காக நாம் கொள்ளும் கோபத்தினால் எந்த நன்மையும் விளையாது. அது இன்னும் மோசமான தீங்கு விளைவிப்பதாக மாறிவிடும். ஆகவே ஒரு சகோதரனுடைய பாவத்திற்கு எதிராக கோபப்படுவது என்பது நிச்சயமாக நீதியானது, நியாயமானது. ஆதலால் தன் சகோதரனுடைய பாவத்திற்கு எதிராக கோபப்படும் எவனும் தன் சகோதரன் பேரில் கோபப்படுகிறதில்லை என்று அச்சிஷ்ட அகோஸ்தினார் கூறுகின்றார். ஆதலால் தாவீது அரசர் கூறுவது போல் பாவமில்லாமல் நாம் கோபப்படலாம், கோபப்படு, பாவம் செய்யாதே என்று சங்கீதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆனால் சகோதரன் கட்டிக்கொண்ட பாவத்தின் நிமித்தமாக அவன் மேல் நாம் கோபப்படுவது என்பது அநீதமானது. ஏனெனில் மற்றவர்களுடைய திண்மைகளுக்காக நாம் அவர்கள் மேல் வெறுப்பு கொள்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை என்று அச்சிஷ்ட அகுஸ்தினார் கூறுகின்றார். வெறுப்பு தன்னுடன் கூட பழிதீர்க்கும் ஆவலையும் கொண்டு வருகிறது. ஏனெனில் கோபமானது முழுவதும் ஒருவனிடத்தில் தன்னிச்சையாக தோன்றும்போது அதனுடன் கூட பழிவாங்கும் ஆவலையும் கொண்டு வருகிறது என்று வேதபாரகரான அச்சிஷ்ட தாமஸ் அக்வினாஸ் அறிவுறுத்துகின்றார். ஆனால் அவன் என்னை புண்படுத்தி நோகச் செய்து விட்டான், அதனால் நான் அவன் மேல் வன்மம் கொண்டிருக்கிறேன். இக்காரியத்தில் சர்வேஸ்வரன் என்மேல் இறங்குவார், ஏனெனில் நான் அவன் மேல் வன்மம் கொண்டிருப்பதற்கு நீதியான காரணம் இருக்கிறது என்று ஒருவேளை நீ சொல்லக்கூடும். ஆனால் பழிவாங்குவதை தேடுவதற்கான நீதியின் காரணங்கள் உனக்கு இருக்கிறது என்று யார் உனக்கு கூறியது என்று நான் உன்னிடம் கேட்கிறேன். கோபத்தினால் உன் புத்தி மறைக்கப்பட்டு மழுங்கடிக்கப்பட்டிருப்பதால் நீதான் அவ்வாறு, அதாவது நீதியின் காரணங்கள் உனக்கு இருக்கிறது என்று கூறுகின்றாய். கோபம் மனதை மறைக்கிறது என்றும் நம் அறிவையும் நம் புத்தியையும் நம்மிடமிருந்து அகற்றி விடுகிறது என்றும் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். கோபம் உன்னிடத்தில் நீடித்திருக்கும் வரை உன் அயலானுடைய நடத்தை அநீதமுள்ளதாகவும் பொறுமையுடன் சகித்துக் கொள்ளக்கூடாததாகவும் தோன்றும். ஆனால் உன்னிடமிருந்து கோபம் அகன்று போன பிறகு அவருடைய நடத்தை முன்பு உனக்கு தோன்றியதைப் போல் அவ்வளவு மோசமானதாக இல்லாமல் இருப்பதை காண்பாய். ஆனால் உனக்கு பிறரால் ஏற்படும் காயம் அல்லது இழப்பு மிகுந்த வேதனைக்குரியதாக இருந்த போதிலும் அதற்காக நீ பழிவாங்க தேடினால் சர்வேஸ்வரன் உன்மேல் இரக்கம் கொள்ள மாட்டார். பாவங்களுக்காக பழிவாங்குதல் உனக்கு சொந்தமல்ல, பாவங்களுக்காக பழிவாங்குதல் எனக்கு சொந்தமாயிருக்கிறது. அதற்கான ஏற்புடைய நேரம் வரும்போது அவர்களுடைய தகுதிக்கேற்ப நான் அவர்களை தண்டித்து துப்புரவு செய்வேன் என்கிறார் கர்த்தராகிய சர்வேஸ்வரன். பழிக்கு பழி வாங்குவதும் ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடச் செய்து பதிலுக்கு பதில் அளிப்பதும் நம்முடைய தொழிலே என்று சர்வேஸ்வரன் கூறுவதை உபாகமத்தில் வாசிக்கிறோம். உனக்கு தீங்கு செய்ததற்காக உன் அயலானிடம் நீ வன்மம் வைத்தால் சர்வேஸ்வரன் தாமே நீ அவனுக்கு செய்த தீங்குகளுக்காக உன்னை பழிவாங்குவார். ஏனெனில் சர்வேஸ்வரன் தாமே நீ உன் அயலானையும் சகோதரனையும் மன்னிக்க வேண்டுமென்று உனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். பழிவாங்க ஆசைப்படுபவனை ஆண்டவர்தாமே பழிவாங்குவார். மனிதன் மட்டில் வைராக்கியத்தை விடான், ஆனால் சர்வேஸ்வரன்
தனக்கு மன்னிப்பு கொடுக்கும்படி கேட்கிறான். அழிவுள்ள மனிதனான அவன் கோபத்தை பாராட்டுகிறான். கடவுளிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான். அவன் குற்றங்களுக்காக மன்றாடுகிறவன் யார் என்று சங்க பிரசங்கி ஆகமத்தில் வாசிக்கிறோம். ஒரு மாமிச புழுவாக இருக்கும் மனிதன் கோபத்தை தனக்கென்று ஒதுக்கி வைக்கிறான். அதன் நிமித்தமாக சகோதரன் மீது பழிவாங்க தேடுகிறான். அதன் பிறகு சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தை கெஞ்சி கேட்டு மன்றாடுவதற்கு அவன் துணிவானா? மேலும் இவ்வளவு மாபெரும் பாவியானவனுடைய குற்றங்களுக்காக மன்னிப்பை யாரால் பெற்றுத்தரக்கூடும் என்று பரிசுத்த வேதாகம ஆசிரியர் தொடர்ந்து எழுதுகின்றார் என்று அச்சிஸ்ட அகுஸ்தினார் கூறுகின்றார். தன் அயலானை மன்னிக்க வேண்டும் என்கிற சர்வேஸ்வரனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத மனிதன் எவ்வாறு தன்னுடைய பாவங்களுக்கான மன்னிப்பை சர்வேஸ்வரனிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடும்? ஆதலால் எந்த ஒரு பலமான ஆசாபாசத்திற்கும் குறிப்பாக கோபத்திற்கும் இடம் கொடுக்காமல் நம்மை பாதுகாத்தருளும்படியாக ஆண்டவரை நாம் கெஞ்சி மன்றாடுவோமாக. ஆசாபாசத்தின் கிரியைகள் என்னை அண்டாதிருக்கட்டும். நாணமற்றதும் அவிவேகமுள்ளதுமான ஆத்துமத்தின் அக்கிரமங்களுக்கு என்னை கைவிடாதேயும் என்று சங்க பிரசங்கி ஆகமத்தில் வாசிக்கிறோம். ஏனெனில் இத்தகைய ஆசாபாசத்திற்கு தண்ணியை கையளிப்பவன் சர்வேஸ்வரனுக்கும் அயலானுக்கும் எதிராக கட்டிக்கொள்ளப்படும் மாபெரும் கனமான பாவத்தில் விழும் அபாயத்தில் தண்ணியை உட்படுத்துகிறான். எத்தனையோ பேர் தங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாததால் சர்வேஸ்வரனுக்கும் அச்சிஷ்டவர்களுக்கும் எதிரான கொடூரமான தேவதூஷணங்களை கக்குகின்றனர். கொடிய பாவத்தை கட்டிக்கொள்கின்றனர். ஆனால் நாம் கடும் சினத்தினுடைய சுவாலையின் மத்தியில் இருக்கும் அதே நேரத்தில் சர்வேஸ்வரன் நம்மை தண்டிக்கும் சாட்டைகளுடன் நிற்பார். ஒரு நாள் சர்வேஸ்வரன் எரேமியா தீர்க்கதரிசியிடம் உரையாடினார். கர்த்தர் பேச ஆரம்பித்து, எரேமியாசே, என்னத்தை பார்க்கிறாய் என நான் விழித்து பார்த்திருக்கிற ஒரு மிளாறு தெரிகிறது என்றேன். அதற்கு ஆண்டவர், நீ கண்டது சரியே, அவ்விதமே நமது வாக்கு பலிக்கும்படி நாம் விழிப்பாயிருப்போம் என்று சொன்னார். இன்னொரு தடவை கர்த்தர் என்னை நோக்கி, என்ன தெரிகிறது என, நான் பொங்குகிற பானையை காண்கிறேன், அது வடப்பக்கத்திலிருந்து வருகிறது என்றேன். அதற்கு ஆண்டவர், வடப்பக்கத்தினின்றே தீங்கு இந்நாட்டின் சகல பிரஜைகள் மீதும் பாயும் என்றார் என்று எரேமியாஸ் தீர்க்கதரிசி ஆகமத்தில் வாசிக்கிறோம். பொங்குகிற பானையானது சாபத்தினால் பற்றியறிகின்ற மனிதனை குறிப்பதாக இருக்கிறது. அதே சமயம் அவன் சர்வேஸ்வரனுடைய பழிவாங்குதல் என்கிற ஒரு தண்டினால் எச்சரிக்கப்பட்டு அச்சுறுத்தப்படுகிறான். அப்படியெனில் இதோ கட்டுப்படுத்த முடியாத கோபம், அடக்க முடியாத கோபம் மனிதன் மேல் கொண்டு வரும் அழிவை பார். அது முதலில் அவனிடமிருந்து தேவ வரப்பிரசாதத்தை முற்றிலுமாக அகற்றி போடுகிறது. அதன் பின்னர் அவனுடைய சரீரத்தினுடைய உயிரையும் பறித்துக் கொள்கிறது. காய்மகாரமும் கோபமும் வாழ்நாட்களை குறைக்கின்றன என்று சர்வபிரசிங்க ஆகமத்தில் வாசிக்கிறோம். மகாத்மாவான யோபு இதை பற்றியே மெய்யாகவே நிர்மூடர் தங்கள் கோபத்தினால் அழிந்து போகிறார்கள் என்று கூறுகின்றார். கோபத்திலேயே நிலைத்திருப்பவர்கள் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமில்லாத நிர்பாக்கியராக ஜீவிக்கின்றனர். ஏனெனில் அவர்கள் எப்போதும் கோபம் என்கிற புயலில் ஜீவிக்கின்றனர். இரண்டாவது தியான கருத்து, நமக்கு கோபம் ஊட்டக்கூடிய சகல சந்தர்ப்பங்களிலும் நாம் எவ்வாறு கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும்? பல சந்தர்ப்பங்களின் மத்தியில் கோபத்தின் ஒவ்வொரு அசைவிலிருந்தும் ஒட்டுமொத்தமாக முற்றிலும் விடுபடுவது என்பது மனித பலவீனத்தினால் கூடாததாகும் என்பதை அறிந்து கொள்வது முதலில் அவசியமான காரியமாகும். கோபம் என்கிற ஆசாபாசத்திற்கு ஒருவனும் விதிவிலக்கல்ல என்று செனக்கா கூறுகின்றார். நம் ஆத்துமத்தில் தோன்றும் கோப உணர்வுகளை மட்டுமிதமாக கட்டுப்படுத்துவதை நோக்கியே நம்முடைய சகல முயற்சிகளும் கட்டாயமாக இயக்கப்பட வேண்டும். அவற்றை எவ்வாறு மட்டுப்படுத்தக்கூடும்? சாந்த குணத்தினால் கோப உணர்வை மட்டுமிதமாக கட்டுப்படுத்த முடியும். இது தேவ செம்மறியானவருடைய புண்ணியம் என்று அழைக்கப்படுகிறது. சாந்த குணம் திவ்ய இயேசு கிறிஸ்துநாதருடைய மிகவும் பிரியமுள்ள புண்ணியமாகும். ஏனெனில் ஒரு செம்மறி புருவியைப் போல் கோபம் இல்லாமல், முறையீடு செய்யாமல் சிலுவை பாடுகளின் கொடிய துன்ப உபத்திரவங்களை திவ்யரட்சகர் ஏற்று அனுபவித்தார். ஆடானது தன்னை கழுத்து அறுப்போன் முன்னும், செம்மறி கொட்டி தன் மயிர் கத்திரிப்போன் முன்னும் வாய் திறவாதிருப்பது போல்
ஆண்டவர் தம் கொலைஞர் முன் மௌனம் காத்தார் என்று இசையாசாகமத்தில் வாசிக்கிறோம். இவ்விதமாக நம் நேசரட்சகர் அவரைப் போல் நாமும் இருதய தாட்சியும் சாந்த குணமும் உடையவர்களாக இருக்கும்படி நமக்கு கற்பிக்கிறார். நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவனாயிருக்கிறேன் என்று என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுவதை அச்சிட்ட மத்திய எழுதிய சுசேஷத்தில் வாசிக்கிறோம். தங்களுடைய சகல சிலுவைகளையும் துர்ப்பாக்கியங்களையும் உபத்திரவங்களையும் காயங்களையும் சமாதானத்துடனும் அமைதியுடனும் சர்வேஸ்வரனிடம் முழுமையாக கையளித்து ஒப்புக் கொடுத்த சாந்த குணமுடையோர் சர்வேஸ்வரனின் பரிசுத்த சன்னிதானத்தின் முன் எவ்வளவு அகமகிழ்வுடன் இருக்கிறார்கள். சாந்த குணமுள்ளவர்களுக்கு பரலோக ராஜ்யம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று அஷ்ட மத்திய எழுதிய சுசேஷத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் சர்வேஸ்வரனுடைய மக்கள் என்று அழைக்கப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் தேவ மக்கள் எண்ணப்படுவார்கள் என்று நமது ஆண்டவர் தாமே நம்மை பார்த்து கூறிய பொன்மொழிகளை அஷ்ட மத்திய எழுதிய சுசேஷத்தில் வாசிக்கிறோம். சிலர் எவ்வித ஆதாரமும் இல்லாமலேயே தங்களை தாங்களே சாந்த குணமுள்ளவர்கள் என்று கூறி பெருமை பாராட்டிக் கொள்வார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களை புகழ்பவர்களிடம் அல்லது பேருபகாரம் செய்பவர்களிடம் மட்டுமே சாந்த குணத்துடன் நடந்து கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிராக யாராவது புண்படுத்தும்படி நடந்து கொண்டாலோ அல்லது கண்டித்து திட்டினாலோ உடனே அவர்கள் மேல் கடும் கோபத்துடனும் பழிவாங்கும் பகையுடனும் நடந்து கொள்வார்கள். சாந்த குணமானது நம்மை வெறுத்து நமக்கு தீங்கு செய்பவர்கள் மட்டில் நாம் சாந்த குணத்துடனும் சமாதானத்துடனும் இருப்பதில்தான் அடங்கியிருக்கிறது. சமாதானத்தை வெறுத்து என்னை பகைத்தவர்களுடன் கூட நான் சமாதானமாயிருந்தேன் என்று சங்கீதாகமத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலரான சின்னப்பர் அறிவுறுத்துவது போல் நாம் கட்டாயமாக எல்லா மனிதர் பேரிலும் தயாள இரக்கப்பெருக்கத்தை தரித்து கொண்டு ஒருவரை பொறுத்துக் கொள்ள வேண்டும். சர்வேஸ்வரனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் பரிசுத்தரும் பிரியமுள்ளவர்களுமாய் தயாளமான உள்ளத்தையும் சாந்தத்தையும் தாட்சியையும் அடக்க ஒடுக்கத்தையும் பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை தாங்கி எவனுக்காவது மற்றவன் மேல் முறைப்பாடு இருந்தால் அதை பொறுத்து கொள்ளுங்கள் என்று சின்னப்பர் கொலோசியருக்கு எழுதிய நிருபத்தில் வாசிக்கிறோம். பிறர் உன் குறைகளை பொறுத்து கொண்டு உன் குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீ ஆசிக்கிறாய். அப்படியென்றால் அதேபோல் கட்டாயமாக நீயும் மற்றவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும். எப்போதெல்லாம் உன்னை பிறர் நிந்தித்து அவமதிக்கின்றனரோ அப்போதெல்லாம் சாந்தமான பதில் கோபத்தை அடக்கும் என்ற பழமொழி ஆகமத்தின் வாக்கியத்தை நினைவில் கொள். ஒரு சமயம் ஒரு குறிப்பிட்ட துறவி ஒரு சோளம் பயிரிடப்பட்ட நிலத்தை கடந்து செல்ல நேரிட்டது. அந்த நிலத்திற்கு சொந்தக்காரனான விவசாயி ஓடி வந்து துறவியை மிக கடுமையாக வசை சொற்களால் திட்டினான். அதற்கு துறவி உழவனிடம், சகோதரரே, நீங்கள் கூறுவது மிகச்சரி, நான் தவறு இழைத்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அமைதியாக பதிலளித்தார். இந்த பதில் உழவனுடைய கடுஞ்சினத்தை எவ்வளவுக்கு மட்டுப்படுத்தியதென்றால் உடனே அவன் அமைதியடைந்தான். மேலும் அப்பரிசுத்த துறவியை பின்தொடர்ந்து சென்று துறவற மடத்தில் சேருவதற்கு கூட ஆசித்தான். தற்பெருமை உள்ளவர்கள் அவர்களுக்கு வரும் நிந்தை அவமானங்களை அவர்களுடைய ஆங்காரத்தையும் தற்பெருமையையும் அதிகரிப்பதற்காகவே பயன்படுத்துகின்றனர். ஆனால் தாட்சியும் சாந்தமும் உள்ளவர்கள் அவர்களுக்கு வரும் வெறுப்பு நிந்தை அவமானங்களை தாட்சி என்கிற புண்ணியத்தில் இன்னும் முன்னேறி உயரும்படியான சந்தர்ப்பங்களாக மாற்றுகின்றனர். தாழ்வுபடுத்தும் நிந்தையை தாட்சியாக மாற்றுபவனே தாட்சியுடையவன் என்று அச்சிஸ்டர் பெர்னார்டு கூறுகின்றார். சாந்த குணமுள்ள ஒரு மனிதன் தனக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ள மனிதனாக இருக்கிறான் என்று அச்சிஸ்டர் கிறிசோஸ்தம் அருளப்பர் கூறுகின்றார். சாந்த குணமுடையோர் அவர்களுக்குத்தானே பயனுள்ளவர்களாயிருக்கின்றனர். ஏனெனில் நிந்திய அவமானங்கள் வெறுப்பை பெறுகிற கால நேரமானது. அவர்களுக்கு பேறுபலன்களை சம்பாதிக்கும் கால நேரமாக இருக்கிறது என்று அல்வாரஸ் கூறுகின்றார். ஆதலால் தான் நமது ஆண்டவர் தம் சீடர்களிடம் உங்களை சபித்து துன்புறுத்தும் போது நீங்கள் பாக்கியவான்கள் என்று கூறுகின்றார்.
என்னை பற்றி மனிதர் உங்களை சபித்து துன்பப்படுத்தி உங்கள் மேல் சகல திண்மையையும் அபாண்டமாய் சொல்லும்போது நீங்கள் பாக்கியவான்கள் என்று நமது ஆண்டவர் கூறுவதை அச்சிட்ட மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். இதனால்தான் நமது ஆண்டவர் நிந்தித்து வெறுக்கப்பட்டது போல தாங்களும் இவ்வுலகத்தால் நிந்தித்து வெறுக்கப்பட வேண்டும் என்று அச்சிஷ்டவர்கள் எப்போதும் ஆசித்தார்கள். சாந்த குணமுடையோர் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாய் இருந்தனர். ஏனெனில் நிந்திக்கப்பட்டு அவமதிக்கப்படும் போது ஒரு கிறிஸ்துவன் வெளிப்படுத்தும் சாந்த குணத்தையும் மகிழ்ச்சியையும் காண்பதே சர்வேஸ்வரனிடம் மற்ற மனிதர்களை கொண்டு வரும் மிகச்சிறந்த வேத போதக அலுவலாக திகழ்கிறது. சர்வேஸ்வரனிடம் மக்களை கொண்டு வருவதற்கு கணிக்கக்கூடிய வேறு எந்த அலுவல்களையும் விட கிறிஸ்துவர்களின் சாந்தமும் மகிழ்ச்சியும் உள்ள இப்பிறர் சிநேக செயலே அச்சிட்ட கிறிஸ்தோஸ்தம் அருளப்பர் கூறுவது போல் மிகச்சிறந்த ஆன்ம ரட்சணிய அலுவலாக திகழ்கிறது. இதற்கான காரணம் என்னவெனில், ஒருவன் சோதிக்கப்படும் போது அவனுடைய புண்ணியம் அறிந்து கொள்ளப்படுகிறது. பொன்னானது நெருப்பிலே புடம் போடப்பட்டு சுத்திகரிக்கப்படுவது போல் நிந்தே அவமானத்தின் போது மனிதர்களுடைய சாந்த குணம் பரிசோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்படுகிறது. பொன்னும் வெள்ளியும் நெருப்பினால் சுத்தமாவது போல் மனிதரும் தாழ்ச்சியின் உலையில் தகுதியானவர்கள் ஆகிறார்கள் என்று சர்வர் பிரசங்கியார் கூறுகின்றார். உன்னத சங்கீத ஆசிரியர், என் பரிமள தைலங்கள் சுகந்த வாசனை வீசிவிட்டன என்று உன்னத சங்கீதத்தில் கூறுகின்றார். சுகந்த வாசனையை வீசும் தைலச் செடியானது அதன் இலை அல்லது தண்டு கிழிக்கப்படும் போது அல்லது நசுக்கப்படும் போது மட்டுமே அதன் சுகந்த வாசனையை சுற்றுப்புறமெங்கும் பரப்பிவிடும். அதுபோலவே ஒரு மனிதன் நிந்திய அவமானங்களை சமாதானமாகவும் கோபப்படாமலும் ஏற்று அனுபவிப்பதன் மூலமாகவே அவனுடைய சாந்த குணத்தின் நறுமணத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்த முடியும். நம் மட்டிலும் கூட நாம் சாந்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சர்வேஸ்வரன் ஆசிக்கின்றார். ஒருவன் பாவத்தை கட்டிக்கொள்ளும் போது அவன் தண்ணியை தாழ்த்தி கட்டிக்கொண்ட பாவத்திற்காக மனம் வருந்த வேண்டும் என்றும், இனி ஒருபோதும் அந்த பாவத்தில் விழாமல் இருப்பதற்கான உறுதியான பிரதிஜனை செய்ய வேண்டும் என்றும் சர்வேஸ்வரன் நிச்சயமாக ஆசிக்கிறார். ஆனால் அதற்காக அவன் தன் மன கஷ்டத்திற்கும் மனக்கலக்கத்திற்கும் இடம் கொடுத்து தன் மீது கடும் சினம் கொள்ள சர்வேஸ்வரன் விரும்ப மாட்டார். ஏனெனில் ஆத்மமானது கலக்கத்தில் இருக்கும்போது மனிதன் நன்மை செய்ய இயலாமல் இருக்கிறான். என் இருதயம் கலங்கி என் சத்துவம் என்னை கைவிடுகிறது என்று இதை பற்றி சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இவ்விதமாக நாம் அவமதிக்கப்படும் போது நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்தும்படியாக நம்மை நாமே கட்டாயமாக வலுபந்தம் செய்ய வேண்டும். ஒன்றில் மேலே பரிந்துரைக்கப்பட்ட விதமாக நாம் சாந்த குணத்துடன் பதில் அளிப்போமாக, அல்லது நாம் மௌனமாக இருப்போமாக. இவ்விதமாக நாம் வெற்றியடையலாம் என்று அச்சிஷ்ட இசிதோர் கூறுகின்றார். ஆனால் உன் ஆசாபாச உணர்வின் மூலமாக பதிலளித்தால் நீ உனக்கும் மற்றவர்களுக்கும் தீங்கு செய்து விடுவாய். உன்னை கண்டித்து திருத்துபவரிடம் நீ கோபத்துடன் பதிலளிக்கும் போது அது இன்னும் அதிக மோசமானதாகிவிடும் என்று அச்சிஷ்ட பெர்னாடு கூறுகின்றார். சிலர் தங்களுடைய ஆத்துமகளை முகதாட்சியமாக பாராட்டி பேசி காயப்படுத்துபவர்களிடம் கடும் சினம் கொள்ள வேண்டியிருந்த போதிலும் கோபப்படாமல் இருப்பார்கள். அதே சமயம் அவருடைய ஒழுங்கினங்களை கண்டித்து திருத்துபவர் மட்டில் அவர்கள் கடும் கோபத்தால் நிறைந்திருப்பார்கள். கண்டித்து திருத்துவதை அருவறுத்து ஒதுக்கும் மனிதனுக்கு எதிராக நித்திய கேட்டினுடைய தீர்வை அறிவிக்கப்படும் என்று ஞானியானவர் கூறுகின்றார். அவர்கள் என் ஆலோசனைக்கு அமையாதது மன்றி என் கண்டனை அனைத்தையும் புறக்கணித்து விட்டார்கள். மதியினர்களின் செல்வாக்கு அவர்களை நாசமாக்கும் என்று பழமொழி ஆகமத்தில் வாசிக்கிறோம். மூடர்களான அறிவலிகள் கண்டித்து திருத்தப்படுவதிலிருந்து விலகி சுதந்திரமாக இருப்பதும் புத்திமதிகளை வெறுத்து தள்ளுவதுமே செல்வாக்கு என்று கருதுவார்கள். ஆனால் அத்தகைய அவருடைய செல்வாக்கே அவருடைய அழிவிற்கு காரணமாயிருக்கும். கோபத்திற்கான ஒரு சந்தர்ப்பம் உனக்கு வரும்போது முதலில் கட்டாயமாக கோபம் உன் இருதயத்தினுள் நுழைந்து விடாமல் விழிப்புடன் பார்த்துக்கொள். சீக்கிரத்தில் கோபம் கொள்ள வேண்டாம். மூடருடைய இருதயம் கோபத்திற்கு ஆசனம்
என்று இதை பற்றிய சங்க பிரசங்கி ஆகமத்தில் வாசிக்கிறோம். சிலர் ஒவ்வொரு முரண்பாட்டின் போதும் தங்கள் நிறத்தை மாற்றிக்கொண்டு ஒரு ஆசாபாச உணர்விற்குள் நுழைந்து விடுவர். இவர்களுக்கு கோபம் வரும்போது இவர்களை கோபம் எதற்கு இட்டுச் செல்லும் என்பதை சுரேஸ்வரன் மாத்திரமே அறியக்கூடும். ஆதலால் நாம் நம்முடைய ஜபங்களிலும் தியானங்களிலும் கோபப்படுவதற்கான இத்தகைய சந்தர்ப்பங்களை முன்கூட்டியே பார்ப்பது அவசியம். ஏனெனில் அதற்காக நாம் நம்மையே ஆயத்தம் செய்யவில்லை என்றால் ஓடுகிற குதிரைக்கு கடிவாளம் போடுவது போல் நம் கோபத்தை கட்டுப்படுத்துவதும் மிக கடினமானதாகிவிடும். நம்முடைய ஆத்மத்தினுள் கோபம் நுழையும்படியான ஒரு துர்ப்பாக்கியம் நமக்கு ஏற்படும் போதெல்லாம் அது அங்கேயே தங்கிவிடாமல் இருக்கும்படி நாம் கவனமாக இருப்போமாக. தங்களுடைய சகோதரனை நோகச் செய்த பிறகு அவனுடன் சமாதானம் செய்யாமல் பீடத்தில் காணிக்கையை செலுத்த வேண்டாம் என்று நமது ஆண்டவர் கூறுவதை நினைவு கூறுங்கள். உன் காணிக்கையை அங்கே பீடத்தின் முன்பாக வைத்துவிட்டு முந்த உன் சகோதரனோடு உறவாடப்போ, பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்துவாயாக என்று ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறதை அச்சிஷ்ட மத்திய எழுதிய சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். நிந்தனைக்கும் அவமதிப்பிற்கும் ஆளான ஒருவன் தன் இருதயத்தில் உள்ள சகல கோபத்தை மட்டுமல்லாமல் தன்னை நிந்தித்த மனிதர்கள் பேரில் உள்ள ஒவ்வொரு கசப்பின் உணர்வையும் கூட வேருடன் பிடுங்கி அறுத்தெடுப்பதற்கு கட்டாயமாக மாபெரும் முயற்சி செய்ய வேண்டும். இதை பற்றியே அச்சிஷ்ட சின்னப்பர் சகலவித கசப்பும் கோபமும் எரிச்சலும் கூக்குரலும் தூஷணமும் இது முதலான எவ்வித துர்க்குணமும் உங்களை விட்டு விலக கடவது என்று எபேசியருக்கு எழுதிய நிருபத்தில் அறிவுறுத்துகிறதை வாசிக்கிறோம். உன்னிடம் கோபம் தொடர்ந்து நீடிக்கும் வரை நீ கோபப்படும் போது கோபம் உன்னை தூண்டி ஏவும். ஒன்றையும் செய்யாதே, ஒன்றையும் பேசாதே என்கிற செனக்காவினுடைய புத்திமதியை பின்பற்று. நீ சஞ்சலத்திற்குட்பட்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்தால் தாவீது அரசரைப் போல் மௌனமாயிரு, ஒன்றையும் பேசாதே. கோபம் பற்றி எரியும் போது பேசியதையும் செய்ததையும் பற்றி அமைதி அடைந்த பிறகு வருந்தி ஏதோ கோபத்தினால் அவ்வாறு பேசியதாகவும் நடந்து கொண்டதாகவும் கூறி அதற்காக தங்களுக்கு தாங்களே சாக்குப்போக்கு சொல்லிக் கொள்பவர் எத்தனை பேர்? அப்படியென்றால் கோபம் நீடித்திருக்கும் வரை நாம் கட்டாயமாக எதையும் பேசாமல் மௌனமாக இருக்க வேண்டும், எதையும் செய்யாமல் இருக்க வேண்டும். ஏனெனில் மனிதனுடைய கோபம் தேவ நீதியை பிறப்பிக்க மாட்டாது என்கிற அச்சிஷ்ட யாகப்பருடைய அறிவுரைக்கேற்ற பிரகாரம் கோபாக்கினியின் உஷ்ணத்தில் செய்கிற காரியங்கள் எல்லாம் அனிதமான காரியங்களாக இருக்கும். அதேபோல் நமது கோபத்தை ஊக்கப்படுத்துபவர்களிடம் அச்சமயத்தில் ஆலோசிப்பதை முழுமையாக தவிர்க்க வேண்டும் என்பது அவசியமாகிறது. துர்மார்க்கரின் ஆலோசனையின்படி நடவாதவன் பாக்கியவான் என்று இதை பற்றியே தாவீது அரசர் சங்கீதாகமத்தில் கூறுகின்றார். அவ்வாறு ஆலோசனை கேட்பவர்களை பார்த்து சிவப்பிரசங்கியார் அக்கினி பொறியை ஊதுவாயாகில் நெருப்பை போல் பற்றிக்கொள்ளும், அதன் மேல் துப்பினால் அவிக்கப்படும், இரண்டும் பாய் நின்று புறப்படுகின்றன என்று சர்வப்பிரசங்கி ஆகமத்தில் வாசிக்கிறோம். ஒருவன் அவமானத்திற்கு பிறகு கோபத்தின் உக்கிரத்தில் இருக்கும் போது பொறுமையாக இருக்குமாறு அவனிடம் அறிவுறுத்துவதன் மூலம் நீ அவனுடைய கோபத்தின் நெருப்பை அவிக்கலாம். ஆனால் பழிவாங்குமாறு நீ கூறும்போது அவனுடைய கோபத்தின் தீயை தூண்டிவிட்டு அதை மாபெரும் சுவாலை விட்டு பெரிய நெருப்பாக மாற்றி விடுவாய். ஆகவே தன்னிடம் கோபத்தின் தீ பற்றி எறிகிறது என்று உணர்கிற எவனும் தங்களுடைய விமரிசையற்ற வார்த்தையால் தன்னுடைய கேட்டிற்கு காரணமாயிருக்கும் தீய நண்பர்கள் மட்டில் விழிப்பாயிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வானாக. திண்மையானது உன்னை ஜெயிக்க விடாதே, ஆனால் நீயே திண்மையை நன்மையால் ஜெயிப்பாயாக என்று இதை பற்றியே அப்போஸ்தலனான சின்னப்பர் ரோமியருக்கு எழுதிய நிருபத்தில் நமக்கு அறிவுறுத்துவதை நாம் பின்பற்றி நடப்போமாக. திண்மையானது உன்னை ஜெயிக்க விடாதே, பாவம் உன்னை மேற்கொண்டு விடும்படியாக நீ உன்னையே அனுமதிக்காதே. கோபத்தினால் நீ பழி வாங்கினாலோ அல்லது தேவதூஷணம் கூறினாலோ பாவம் உன்னை ஜெயித்து விட்டது என்பதை அறிந்து கொள். ஆனால் நான் இயல்பிலேயே கோபக்காரன் என்று நீ கூறுவாய். ஆனால் தேவ வரப்பிரசாதத்தின் உதவியை கொண்டு உன்னையே வலுவந்தம் செய்வதன் மூலமாக உன்னுடைய இயல்பான சுபாவிக பலவீனத்தை வெற்றுக்கொள்ள முடியும். கோபத்திற்கு உடன்படாதே, அப்போது உன் இயல்பான பலவீனமான கோப சுபாவத்தை அடக்கி
அதன் மேல் வெற்றி அடைவாய். ஆனால் நீ ஒருவேளை நான் அநீதமாக நடத்தப்படுவதை என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லலாம். அதற்கு நான் உனக்கு கூறும் பதில், முதலில் கோபமானது அறிவை மறைத்து விடுகிறது என்பதையும், கோபத்தின் போது அதற்கான சூழ்நிலைக்கு அடுத்த காரியங்களை நீதியின் பிரகாரம் பார்க்க முடியாதபடி நம்மை தடுத்து விடுகிறது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். நெருப்பு அவர்கள் மேல் விழுந்தது, அவர்களால் சூரியனை பார்க்க முடியாமல் போனது என்று இதை பற்றிய சங்கீதாகமத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவதாக, திண்மை செய்பவர்க்கு நீ திண்மை செய்யும் போது உனக்கு திண்மை செய்த எதிரி உன் மீது வெற்றி கொள்கிறான் என்பதை கருத்தில் கொள். திண்மை செய்தோரை பழிவாங்கினதும் உண்டாயிருந்தால் உள்ளபடியே என் சத்துருக்கள் முன்பாக நான் வெறுமையாய் போவேனாக என்று தாவீதரசர் சங்கீதாகமத்தில் கூறுகின்றார். நான் திண்மைக்கு திண்மை செய்தால் என் எதிரிகள் என்னை தோற்கடிப்பார்கள். திண்மையை நன்மையால் வெற்றிக்கொள். உன் எதிரி உனக்கு செய்கிற திண்மைக்கு பதில் நீ அவனுக்கு நன்மை செய். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று இதை பற்றி நமது ஆண்டவர் நம்மிடம் போதிப்பதை அச்சிஷ்ட மத்திய எழுதிய சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். இதுவே அச்சிஷ்டர்களை பழிவாங்குதலாகும். இதை பரலோகத்தினுடைய பழிவாங்குதல் என்று அச்சிஷ்ட பவுலினோஸ் அழைக்கின்றார். இந்த பழிவாங்குதல் மூலம் நீ உன் எதிரியின் மேல் வெற்றியை அடைய முடியும். ஆகையால் அவர்கள் உதடுகளின் கீழே வலு சர்ப்பங்களின் விஷம் இருக்கிறது என்று இதை பற்றியே தாவீதரசர் சங்கீதாகமத்தில் குறிப்பிடுகிறார். இவ்வாறு தாவீதரசரால் குறிப்பிடப்படுபவர்கள் உன்னிடம் வந்து பிறர் உனக்கு செய்த இந்த தீங்கிற்கு நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்கும்போது நீ அவர்களிடம், பிதாவானவர் எனக்கு கொடுத்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்று அச்சிஷ்ட அருளப்பர் சுவிசேஷத்தில் நமது ஆண்டவர் கூறிய வார்த்தைகளாலேயே பதில் கூறு. பின்னர் சர்வேஸ்வரன் பக்கமாக திரும்பி, தேவரீரே இதை செய்தபடியால் நான் வாய் திறவாமல் மௌனமாயிருந்தேன் என்று சங்கீதாகமத்தின் வாக்கியத்தை கூறு. ஏனெனில் உன்மேல் வந்து விழும் ஒவ்வொரு சிலுவையும் ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. நன்மையும் தீமையும் ஜீவியமும் மரணமும் சர்வேஸ்வரனிடமிருந்தே வருகின்றது என்று இதை பற்றி சர்வ பிரசங்கியாகமத்தில் வாசிக்கிறோம். உன் சொத்தை உன்னிடமிருந்து யாராவது பறித்து கொண்டால் அவனிடமிருந்து அதை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு உன்னால் கூடுமான வரை பிரயாசப்படு. கூடாவிட்டால் மகாத்மாவான யோபுவுடன் கூட சேர்ந்து சர்வேஸ்வரன் கொடுத்தார், சர்வேஸ்வரன் எடுத்துக்கொண்டார் என்று கூறு. மனத்தத்துவ இயலார் ஒருவர் ஒரு புயலில் தன் சொத்தின் ஒரு பகுதியை இழந்தபோது, நான் என் சொத்தை இழந்த போதிலும் என் சமாதானத்தை இழக்க மாட்டேன் என்பார். அதேபோல் நீயும், நான் என் சொத்தை இழந்தாலும் என் ஆத்துமத்தை இழக்க மாட்டேன் என்று கூற வேண்டும். இறுதியாக, சிலுவைகளையும் உபத்திரவங்களையும் காயங்களையும் நாம் சந்திக்கும் போது அவற்றை பொறுமையுடன் ஏற்று அனுபவிக்கும்படியாக நமக்கு கட்டளையிட்டிருக்கும் சர்வேஸ்வரனை நோக்கி திரும்புவோமாக. அதன் மூலம் அவ்விதமாக நாம் எப்போதும் கோபத்தை தவிர்த்து விடலாம். தேவ பயத்தோடு நட, புறத்தியான் மேல் கோபம் கொள்ளாதே என்று இதை பற்றியே சர்வ பிரசங்கியாகமத்தில் வாசிக்கிறோம். நாம் பேறுபலன்கள் சம்பாதிக்கும்படியாக நம்மை சுற்றிலும் நிகழும் காரியங்களை இயக்கிக் கொண்டிருக்கும் தேவ திருச்சித்தத்தை நோக்கி நம் பார்வையை செலுத்துவோமாக. அப்போது நம்முடைய கோபம் நின்றுவிடும். சிலுவையில் அறைந்திருக்கும் நம் நேச ரட்சகரை நோக்கி பார்ப்போமாக. அப்போது நாம் முறையிடுவதற்கு துணிய மாட்டோம். அச்சிட்ட எலியாசாரின் மனைவி ஒரு சமயம் அவரிடம், பிறர் உங்களுக்கு எதிராக இவ்வளவு நிந்திய துரோகங்கள் செய்திருந்த போதிலும் அவற்றை கோபப்படாமல் எவ்வாறு சகித்துக் கொண்டீர்கள் என்று வினவிய போது அவர் அவளிடம், அப்போதெல்லாம் நான் ஆண்டவராகிய திவ்ய சேசு கிறிஸ்துவை நோக்கி திரும்புவேன், இவ்விதமாக என்னிடத்தில் சமாதானத்தை பாதுகாத்துக் கொள்வேன் என்று பதிலளித்தார். இறுதியாக நாம் கட்டிக்கொண்ட பாவங்கள் பேரில் நம் பார்வையை செலுத்துவோமாக. அந்த பாவங்கள் சர்வேஸ்வரனுடைய மாபெரும் வெறுப்பும் துப்புரவு தண்டனையும் நம்மில் விழுவதற்கு காரணமாயிருக்கின்றன என்பதை உணர்வோமாக. அப்போது நாம் நமக்கு வரும் சகல திண்மைகளுக்கும் அமைதியாக நம்மையே கையளிப்போம். அச்சிட்ட அகஸ்தினார் சில சமயங்களில் நாம் செய்யாத குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டாலும் மாபெரும் தண்டனைக்கு பாத்திரமான மற்ற அநேக பாவங்களுக்கான தண்டனையை மிக குறைவாகவே அனுபவிக்கிறோம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். ஓ மகா பரிசுத்த தேவமாதாவே, என்மேல் இவ்வளவான சிநேகமும் இரக்கமும் உள்ள தேவரீரிடம் சோதனை வேளைகளில் நான் எப்போதும் உதவி தேடி ஓடிவர தேவையான நல்ல மனதையும், ஆண்டவரை தினமும் அதிகமாக நேசிக்கவும், தேவரீர் பேரில் உத்தமமான பக்தியை கொண்டிருக்கவும், நல்ல பாவ சங்கீர்த்தனம் அடிக்கடி செய்யவும், தேவையான தேவ வரப்பிரசாதத்தை அருளவும் வேண்டுமென்று மன்றாடுகிறேன். ஆமேன்.
அச்சிஸ்டர் அல்போன்ஸ் மரிய லிகோரியாரியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அச்சிஸ்டர் அமலோற்போ மாமரியே வாழ்க.